ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புரட்டாசி பிறந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். சரி, சைவ மட்டன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு, ஸோ அதுக்கு வந்து பட்டை, ஏலக்காய் பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து ஜாவித்ரி, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு அங்கிட்டு குட்டியாக நறுக்கின வெங்காயம், அது நல்லா பொரிஞ்ச பிறகு கர்லி போட்டேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கு அரைச்சி வச்சுட்டு சேர்த்தேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக்கும் நல்லா செவந்த பிறகு வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றேன். தக்காளி நல்லா குழஞ்ச பிறகு அதுக்காகிட்டு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் க்யூப்பாக, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடட்டும், பாதிக்கு பாதி வெந்துடணும். அதுக்காகிட்டு தான் வந்து நான் வந்து வெஜ்ஜி மட்டனை சேர்ப்பேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 3 நிமிஷம் சென்று பாருங்கள், உருளைக்கிழங்கு பாதிக்கு பாதி வெந்திருக்கும். அதுக்கு அங்கிட்டு வந்து நான் வெட்டி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றேன். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ வந்து நான் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அதுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கு, குழம்புக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிட்ட பிறகு குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து அந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் குழம்புக்குள்ளே சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காகிரும். ஸோ சைவ மட்டன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துக்கிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் சென்று போதுமான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. லாஸ்ட்டில் வந்து பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் கோகனட் மில்க்கும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் சென்று நல்லா கொதி வரும். மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். குழம்பும் நல்லா திக்காயிரும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டிலேருந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ தீபாவளி பருவத்தில் அதனால் கொஞ்சம் பிஸ்கட் ஆர்டரு, கெட்டி உருண்டை ஆர்டரு, ஸோ அதுக்கு சிப்பி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் பிஸ்கட்லாம் செஞ்ச ஆரம்பிக்கலை. இப்போதைக்கு கெட்டி உருண்டையும் சிப்பியும் வந்து ஒரு கடைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் செஞ்சு வச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், பின்னால் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.